ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷத் வேர்ல்ட். நான் உங்க அண்ணு. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு யம்மியான ஸ்பைசியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆமாங்க, இது மசாலா மேக்ரோனி. எல்லா குழந்தைகளுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். இதை இந்தியன் ஸ்டைல்ல வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு சூப்பர் டேஸ்ட்ல அவேசமா யம்மியா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இதே போல டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா ஆயில் சேர்த்து நான் இன்னைக்கு மேக்ரோனி ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் உள்ள போட்டு இது ஒரு 6 to 7 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போறோம். ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், ஒரு 6 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இது போல நல்லா கொதிச்சதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா இது போல நல்லாவே வெந்து வந்திருக்கும். தண்ணி எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். சில பேர் இது குக் ஆகலையோன்னு ரொம்ப நேரம் வச்சிருவாங்க. அவங்களுக்கு ஒரு சூப்பர் டிப் சொல்றேன். குழஞ்சு போயிருந்தாலும் இது போல ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி இதை நல்லா கொஞ்ச நேரம் பெரட்டி வச்சிருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது உதிரி உதிரியா சூப்பராக நீங்கள் என்ன டிஷ் செய்கிறீங்களோ அதுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ அடுத்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் காஞ்சதும் பொடியாக நறுக்கின வெள்ளை பூண்டை சேர்த்து இதை ஆயிலையே நல்லா ஒரு ரோஸ்டிங் கொடுங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் ஃபுல்லாக போயிடணும். ஸோ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இது வரைக்கும் நல்லா ஒரு ரோஸ்டிங் கொடுத்துட்டு இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் கொஞ்ச நேரம் நல்லா ஆயிலையே வதக்கி விடுங்க. இது போல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற நேரத்தில் இப்போ இது கூட 2 பச்சை மிளகாயும் சேர்த்து இதையும் நல்லாவே ஆயிலில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் இதோட பச்சை வாசனை எல்லாம் போனதும் குறிப்பாக வெங்காயத்தோட கலர் இந்த மாதிரி லைட்டாக சேஞ்ச் ஆகி ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதோட பச்சை வாசனையும் ஃபுல்லாக போகிற வரைக்கும் நல்லாவே ஒரு தடவை வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட 2 பழுத்த தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதையும் சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லாவே மேஷ் ஆகணும். ஸோ அதுக்காக இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உப்பு சேர்க்குறப்போ தக்காளி சீக்கிரமாக இது போல் நல்லாவே வதங்கி வந்துடும். இது போல் லைட்டாக ஆயில் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இது கூட நாம் இப்போ சில மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். அதுக்கு 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், ஆல்ரெடி உப்பு சேர்த்திருக்கோம். ஸோ தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா ஒரு மிக்சிங் கொடுங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா நாம் தொக்கு எல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நல்லாவே ஒரு ரோஸ்டிங் கொடுக்கணும். ஸோ இது போல் மசாலாஸ் எல்லாம் நல்லா செட் ஆகி ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லாவே வதக்கி விடணும். இது கூட தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் நல்லாவே இது குக் ஆகும். ஸோ இந்த தண்ணியெல்லாம் நல்லா ஈர்த்து ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இது எல்லாமே நல்லாவே குக் ஆகணும். ஸோ இதை கவர் பண்ணி ஒரு 3 நிமிஷம் நல்லாவே குக் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நல்லாவே குக் ஆகி ஆயில் இது போல் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கரெக்டான ஸ்டேஜில் இருக்கு. பண்ணால் ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும், குட்டீஸ் சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அதுக்காக இன்றைக்கி நான் 1/4 கப் அளவுக்கு இது கூட டொமேட்டோ கெச்சப் சேர்த்திக்கிறேன். இந்த டொமேட்டோ கெச்சப் சேர்த்ததுக்கப்புறம் இதையும் ஒரு தடவை நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துருங்க. கெச்சப் சேர்த்துனதுக்கப்புறம் இதோட டேஸ்ட் இனிப்பு, புளிப்பு, காரம் அப்படின்னு இந்த பாஸ்தா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக செம்மையாக குட்டீஸ் எந்த டேஸ்ட்டில் விரும்புவாங்களோ அதே டேஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். வேணும்னா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருந்த இந்த பாஸ்தாவையும் இது கூட சேர்த்திக்கலாம். அப்புறம் லைட்டாக இதை ஒரு தடவை நல்லா செட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகளை இது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை மைல்டாக ஒரு மிக்சிங் கொடுங்க. ரொம்ப கிளற வேண்டாம், ஆல்ரெடி இது குக் ஆகிருக்கும். ஸோ லைட்டாக இது போல் பார்த்து நல்லாவே கலந்து விடுங்க. இந்த மசாலாஸ் எல்லாம் இந்த மேக்ரோனியில் நல்லா செட் ஆகணும். ஸோ அது வரைக்கும் ஜென்டிலாக இது போல் மிக்சிங் கொடுங்க. இப்படி நாம் கடைசியாக பட்டரை சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்போ இதோட டேஸ்ட் மைல்டாக இன்னும் வேறு லெவலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செம்ம டேஸ்டியாக அட்டகாசமாக இருக்கும். இதோட ஸ்மெல்லையே குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை லஞ்ச் பாக்ஸுக்கோ தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இதை இன்னும் ரிச்சாக்க இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை தூவி இதுக்கு மேலே
சீஸை நல்லா துருவி விட்டுருங்க. அப்போது இதோட டேஸ்ட் இன்னும் அட்டகாசமாக வேறு லெவலில் ரொம்பவே ரிச்சாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி கண்டிப்பாகவே உங்கள் வீட்டு குட்டீஸுக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும். இப்போது கொரோனா பீரியடில் இருக்கும். ஸோ எல்லாருனாலையும் ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாது. ஸோ ரெஸ்டாரண்ட் போய் தான் சாப்பிட்ணும் அப்படின்னாலாம் இல்லை. சேம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே வீட்லேயே சிம்பிளாக வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு தான் நாம் இன்றைக்கி இந்த மசாலா மேக்ரோனி ரெடி பண்ணியிருக்கோம். சேம் டிட்டோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே செம்மையாக அட்டகாசமாக இருக்கும். இதே போல் அட்டகாசமாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே உங்களுக்கு ஒரு மேக்ரோனி, அதுவும் மசாலா மேக்ரோனி இந்தியன் ஸ்டைலில் வேணும் அப்படின்னா நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு அட்டகாசமான டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு வந்து உங்களை எல்லாம் நான் அகைன் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Manu. Thanks for watching. Happy cooking.